நம்ம இந்த வீடியோவில் பேசிக் எலக்ட்ரிக் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எலக்ட்ரிக்கல் மெயின் பேராமீட்டர்ஸ் 3 தான். என்னென்னா வோல்டேஜ் வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், கரண்ட் ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த 3 வச்சு தான் சுற்றி பார்க்குறோம். ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜ் கொடுத்தா பவர் என்னவாக இருக்கும், கரண்ட் என்னவாக இருக்கும், இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் மெயினாக தெரிஞ்சுக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன, இந்த 3 தான் மெயின் திங்க்கு. வோல்டேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் வோல்டேஜ்? வோல்டேஜ்னா ஒரு யூனிட். வோல்டேஜ் என்பது ஒரு குவான்டிட்டியோ பொருளோ இல்லை, அது ஒரு யூனிட். எதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் வோல்டேஜ். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடியது தான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு இதை தான் வோல்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். மின்னழுத்த வேறுபாடுன்னு சொன்னாலே பாயிண்ட் தேவைப்படும். ஒரு பாயிண்ட்டை வச்சு வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. இதனால் நம்மளுக்கு 2 பாயிண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ 2 பாயிண்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் சப்ளைனா 2 சப்ளை பாயிண்ட் இருக்கும். அதில் ஒன்று ஃபேஸு, இன்னொன்று நியூட்ரல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு சப்ளை பாயிண்டில் இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு அலகு அளக்க இந்த 2 பாயிண்ட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது என்ன மின்னழுத்த வேறுபாடுன்னு இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வரும். மின்னழுத்த வேறுபாடுனா இப்போ ஒரு பாயிண்ட்டு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டில் சார்ஜஸை வச்சுக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏன்ற ஒரு பாயிண்டில் சார்ஜஸை வச்சுக்கிட்டே வரும். சார்ஜஸ்ன்னு சொன்னால் 2 சார்ஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜஸ், அடுத்து செகண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். இங்கே நம்ம மெயினாக எலக்ட்ரிக்கலில் பார்க்க போகிறது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் தான். எலக்ட்ரிக்கலில் நம்ம மெயினாக சொல்லணும்னா நெகட்டிவ் சார்ஜஸ் தான் நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பார்ப்போம். அப்போ ஏ என்ற பாயிண்டில் அந்த பாயிண்டில் நெகட்டிவ் சார்ஜஸை வச்சுக்கிட்டே வரும். ஏன்ற பாயிண்டில் நெகட்டிவ் சார்ஜஸை வச்சுக்கிட்டே வரும்போது நெகட்டிவ் சார்ஜஸ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜஸை கண்டிப்பாக எதிர்க்கும். அதை ஓவர் கம் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் சார்ஜஸை வைக்கிறோம். அப்போ அங்கே ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும், அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் வெளியே தள்ள பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை மீறி அங்கே நம்ம வைக்க அங்கே ஒரு மின் அழுத்தம் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டிலில் கேஸை நம்ம அடைச்சிக்கிட்டே வரும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது புஷ்ஷுன்னு வெளியே வரும். காரணம் இதான். அதான் இங்கேயும் அதே போல் தான் இங்கேயும் நடக்குது. ஏன்ற பாயிண்டில் அதிக சார்ஜஸை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதில் 100 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கிட்டே வரும். பொட்டன்ஷியல்னாவே யூனிட் கூலம்ஸ். 100 கூலம்ஸை இந்த இடத்துல ஏன்ற பாயிண்டில் வைக்கிறோம். பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அதில் 50 கூலம்ஸை வைக்கிறோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் 100 - 50 = 50 வோல்ட். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில் நம்மளுக்கு 50 வோல்ட் கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் என்பது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். வோல்டேஜ் என்பது ஒரு குவான்டிட்டி இல்லை, அது ஒரு யூனிட் தான். வோல்டேஜ் என்பது யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 2 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல், இதுதான் வோல்டேஜ். நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், ஃபேஸில் 230 வோல்ட் இருக்கும், நியூட்ரலில் 0 பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டரியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு 2 டெர்மினலை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 டெர்மினலும் மெஷர் செய்யும்போது நம்மளுக்கு 1.5 வோல்ட் கிடைக்கும், சின்ன பேட்டரியாக இருந்தால். ப்ளஸ்னா என்ன, அது என்ன, மைனஸ்னா என்ன, இப்படி ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே எது அதிக பொட்டன்ஷியல் இருக்கோ அது ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். குறைவான பொட்டன்ஷியல் இருக்கிறத மைனஸ்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஒரு நேம், நம்ம அதுக்காக வைக்கிற ஒரு நேம் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம். லோ பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா அது மைனஸ்னு வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ்ன்ற பாயிண்டில் 100 கூலம்ஸ் இருக்குது, மைனஸ்னு பாயிண்டில் 50 கூலம்ஸ் இருக்குது. இப்போ ஏன்ற பாயிண்ட்டு ப்ளஸ்னும் பின்ற பாயிண்ட்டு மைனஸ்னும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு என்பது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு மட்டும்தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட். இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் உள்ள 2 பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். மின்னழுத்த வேறுபாடு உள்ள 2 பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஏன்ற ஒரு பாயிண்டில் 100 கூலம்ஸும் பின்ற பாயிண்டில் 50 கூலம்ஸும் எடுத்துக்கிறோம். இது மின்னழுத்த வேறுபாடு உள்ள 2 பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் நம்ம ஒரு கண்டக்டிங் மீடியம்
ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கண்டக்டிவ் மீடியம்னா ஒயர் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து காப்பர் ஒயராக இருக்கலாம், அலுமினியம் ஒயராக இருக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஒயர் கொண்டு இணைக்கிறதுனால இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயர் வந்து 2 பாயிண்ட்ல இணைக்க சொல்ல ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ஃபாலோ ஆகும். இப்போ என்னென்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும். நம்ம ஓவர் ஹெட் டேங்க் எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் ஒரு டேப் வைக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து தண்ணி வரதுக்காக நம்ம பைப் வந்து டேப்புக்கு வந்து நம்ம இணைப்போம். டேங்க்ல இருக்கிற தண்ணி வந்து பைப் வழியாக வந்து டேபுக்கு வந்து வரும். இதே தான் இங்கேயும் நடக்குது. என்பது வந்து ஹை பொட்டன்ஷியல், அதாவது ஓவர் ஹெட் டேங்க்கு. பின்றது வந்து டேப், லோ பொட்டன்ஷியல் டேப்பு. இதனால் ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியல் கரண்ட் எப்போவுமே ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் போகும். இங்கே இரண்டும் வந்து ஜாயின் பண்ணுறோம். நோ சார்ஜஸ் ஆர் மூவிங். என்னன்னா வச்சுக்கேன், இப்போ வந்து 2 சேம் பொட்டன்ஷியல் இருக்கிற 2 பாயிண்ட், அதாவது இதுலேயும் 100 கூலம்ஸ் இருக்குது, இதுலேயும் 100 கூலம்ஸ் இருக்குன்னா நோ மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதுதான் வந்து ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் இருக்காது. இதில் ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் எந்த ஒரு இதுவுமே வராது. ரெண்டும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது. குறைவான அழுத்தம் உள்ள இடத்திற்கு செல்கிறது. இதற்கு ஒரு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து குறைவான அழுத்தம் செல்கிற இடத்துக்கு வந்து ஒரு வழியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதனால் ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு இடத்திற்கு நோக்கி வந்து செல்லும் கரண்ட்னா வந்து ஐன்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸை தான் வந்து நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். சார்ஜஸ் மூவ் ஆகுறத தான் வந்து கரண்ட்னு நம்ம சொல்கிறோம். எங்கிருந்து மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலுக்கு தான் வந்து இந்த சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும். 2 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் செய்தால் தான் வந்து கரண்ட் வந்து கிடைக்கும். வீட்டில் ஒரு லேம்ப் எரியணும்னா அதுக்கு வந்து அதுலேருந்து 2 ஒயரை வந்து எடுத்துகிட்டு வந்து சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதில் ஃபேஸ்லேருந்து லேம்புக்கு வழியாக வந்து கரண்ட் போய் நியூட்ரலுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து ஒரு க்ளோஸ்டு பார்ட். இந்த க்ளோஸ்டு பார்ட் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். 2 பாயிண்ட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் கிடைக்கும். 2 பாயிண்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து கிடைக்கும். கரண்ட் என்பது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டு, வோல்டேஜ் வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட்டு. இன்னொரு கேள்வியும் நம்மளுக்கு வந்து இங்கே வரும். அதை ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டும் வந்து சேம் பொட்டன்ஷியலாக இருந்துச்சுன்னா நோ கரண்ட் மூமெண்ட் வந்து இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஜீரோன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வந்து கரண்ட் என்பது ஒரு மெஷர் பண்ணுறோம். கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா உடைய ஒரு யூனிட் கரண்ட்டுடைய ஒரு யூனிட் தான் வந்து ஆம்பியர்னு வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டை சொல்கிறோம் 2 ஆம்ப்ஸ் லோடு எடுக்குது, 5 ஆம்ப்ஸ் எடுக்குதுன்னு சொல்கிறோம். யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். ஒரு ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏல வந்து 100 கூலம்ஸ் இருக்குது, பியில் வந்து 0 கூலம்ஸ் இருக்குது. இப்போ 230 வச்சுக்கோமே, வீட்டில் 230. இப்போ இந்த ஏன்ற பொட்டன்ஷியல்லேருந்து பின்ற ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு வந்து போகும்போது இடையில வந்து சின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த 1 செகண்டில் வந்து இந்த சின்ற பாயிண்டில் எத்தனை சார்ஜஸ் வந்து கிராஸ் ஆகுதோ அதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் கரண்ட். இதுதான் வந்து ஆம்பியர்னு சொல்கிறோம். இந்த சின்ற பொட்டன்ஷியலில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து மூவ் பண்ணுதோ இதுதான் வந்து நம்ம கரண்ட் மூமெண்ட்டு ஆம்பியர்னு சொல்கிறோம். இது மின் அழுத்த வேறுபாட்டை பொறுத்து வந்து நம்மளுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டேங்க்கில் அதிக தண்ணி இருந்துச்சுன்னா அதிக ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு டேப்பில் கிடைக்கும். டேங்க்கில் கம்மியான தண்ணி இருந்துச்சுன்னா டேப்பில் வந்து நம்மளுக்கு குறைவான ப்ரெஷரில் தான் வந்து வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இருக்கிற ப்ரெஷரை பொறுத்து தான், பொட்டன்ஷியலை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கும். இப்போ வந்து ஏன்ற பாயிண்ட் ப்ளஸில் வந்து அதிக பொட்டன்ஷியல் இல்லைன்னா அதிக ப்ரெஷர் கிடைக்கும், அதிகமாக சார்ஜஸ் மூவ் ஆகும். கம்மியான பொட்டன்ஷியல் இருந்தால் கம்மியான மூமெண்ட் இருக்கும், கம்மியான பொட்டன்ஷியல் கிடைக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து அந்த வோல்டேஜோடைய ஹை பொட்டன்ஷியலை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ரெசிஸ்டர்னால் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து அப்ரோச் பண்ணுறது, அதாவது எதிர்க்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து ஓம் என்று வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போசிட் த கரண்ட் ஃப்ளோ தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.